கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலும் 22ஆம் தேதி 2வது மாதம் 26வது ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனம். இப்போது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் எப்படியாக வருகிறது? பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி இந்த நாட்களிலே 3 காரியங்களை தேவன் இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிற காரியம். முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. 2வதாக உன்னை மீட்டுக்கொண்டேன். 3வதாக உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். 4வதாக நீ என்னுடையவன் என்று தேவன் அந்த இடத்திலே உரிமை கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இந்த பயப்படாதே என்று சொல்லப்படுகிற வார்த்தை இந்த வேதத்திலே 365 நாளும், ஒரு வருஷம் முழுக்க இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் பேசப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களிலே நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார் நம்மை பார்த்து, நீ பயப்படாதே. ஒவ்வொரு நாளும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது என்ன நாட்களாக இருக்கலாம், வருஷத்தின் 365 நாளும் ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி என்றால், நீ பயப்படாதே மகனே, நீ பயப்படாதே மகளே, நீ பயப்படாதே வாலிப தம்பியே, பயப்படாதே வாலிப தங்கச்சியே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் அவராலே மீட்டுக்கொள்ளப்பட்ட பிள்ளைகளை அவர் இந்த நாட்களை சொல்லுகிற காரியம், உன்னை நான் மீட்டுக்கொண்டேன், அதாவது உன்னை மீட்டுக்கொண்டேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற தேவனாயிருக்கிறார். அவர் பேர் சொல்லி இந்த நாட்களை நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் நமக்கு ஒரு புதிய பேரை இந்த நாட்களிலே வைக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு பிள்ளைகள் பிறந்தவுடனே பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு பெயரை வைக்கிறோம். ஆனாலும் பாருங்கள், அந்த பிள்ளைகள் சிறு வயதிலே வளர்ந்துகிற வேளையிலே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு செல்ல பெயரை வைத்து அழைத்து இந்த நாட்களை அந்த பிள்ளைகளை இந்த நாட்களை கூப்பிடுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதே விதமாகத்தான் நம்முடைய ஆண்டவரும் இந்த நாட்களில் நமக்கு ஒரு செல்ல பெயரை இந்த நாட்களில் வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீ என்னுடையவன் என்று சொல்லி அவர் இந்த நாட்களை உரிமை கொள்ளுகிறார். அதே விதமாகத்தான் பெற்றோர்கள் இன்றைக்கு என்னுடைய பிள்ளை என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர்களை அழைக்கிற வேளையிலே அவர்களுக்கு ஒரு செல்ல பெயரை வைத்திருப்பார்கள். ஆனால் அந்த பேர் வேலை செய்கிற இடமோ பாடசாலைகளிலோ மற்றவர்களுக்கோ அந்த பேர் இந்த நாட்களிலே விளங்காது. அந்த பேர் பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கும் உரிய ஒரு ரகசியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்படியானால் வீடுகளிலே பிள்ளைகள் இருக்கிற வேளையிலே பாருங்கள், பெற்றோர்கள் அந்த பெயரை சொல்லித்தான் இந்த நாட்களை அழைப்பார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளை, அந்த பெயரை அழைத்தவுடனே பிள்ளைகள் என்னம்மா என்னப்பான்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லி அங்கே தகப்பனார் தாயிடத்திலே இந்த நாட்களை போய் சேருகிறதை போல் இன்றைக்கு தேவன் நம்மை ஒரு பெயரை சொல்லி இந்த நாட்களை வைத்திருக்கிறார், பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அந்த பேரை அவர் அழைத்து நம்முடைய ஆத்துமாவை இந்த நாட்களில் தேற்றுகிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமாவில் ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு விடுதலை இந்த நாட்களில் வருகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிற வேளையிலே நாங்கள் எதற்காக பயப்பட வேணும்? இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வியாபியாகிய தேவன் இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களிலே இருக்கிற தேவனாய் முதலாவது இருக்கிற வேளையிலே நாங்கள் எதற்காக பயப்பட வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் மீட்டுக்கொண்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஒரு ஆறுதலான ஒரு அருமையான வார்த்தை. அது மட்டுமல்ல, உன்னை நான் அதாவது நான் ஒரு பேரை உனக்கு கொடுத்து அந்த பேரை சொல்லி இந்த நாட்களில் நான் உன்னை அழைத்தேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் நீ என்னுடையவன் என்று சொல்லி இந்த நாட்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த யாக்கோபை குறித்து பாருங்கள். யாக்கோபு தேவனோடு அந்த போராடின வேளையிலேயே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடேன் என்று சொல்லுகிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், அவனுடைய பேர் என்ன? யாக்கோப். உன்னுடைய பேர் நீ யாக்கோப் அல்ல, உன்னுடைய பேர் இஸ்ரவேல் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் என்று சொல்லி சொன்னால் இளவரசன் என்பதுதான் அதனுடைய காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதே விதமாகத்தான் தேவன் நம்மையும் அழைத்து நமக்கு ஒரு புதிய பேரை இந்த நாட்களிலே வைத்து இந்த நாட்களிலே நீ என்னுடையவன் என்று தன்னுடைய மார்பிலே கட்டி அணைத்து இந்த நாட்களிலே அவர் நமக்கு முத்தம் செய்கிறதை காணக்கூடியதாக, இதுதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையும் கனமும் வல்லமையுமா இந்த நாட்களிலே இருக்கிறது. அப்படியானால் அவரால் அழைக்கப்பட்ட நாங்கள் அவருக்கு சித்தமானபடி அவருடைய சேவைகளை செய்ய இந்த நாட்களை ஆயத்தமாக்க இருக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களை திரும்புங்கள், அவரிடத்திலே சேருங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆம்.